உங்க அத்தனை பேருக்கும் இந்த தொகுதி முழுக்க இருக்கக்கூடிய அனைவருக்கும் தெரிஞ்சவர் தான். உங்க குடும்பத்துல ஒருத்தர் தான் திரு சபரி கார்த்திகேயன் அவர்கள். மக்களோடு மக்களா பழகுபவர். உங்களுடைய அனைத்து குறைகளையும் தெரிந்து நிச்சயம் உங்களுடைய குரலா சட்டமன்றத்தை ஒழிப்பார். கழக பணி, மக்கள் பணி ரெண்டுத்திலையும் சிறப்பா செயல்படக்கூடியவர் தான் அண்ணன் வெள்ளக்கோயில் சாமிநாதன் அவர்கள். அரசியல்ல ஒரு மொரட்டு பக்தர் பார்த்திருப்பீங்க, மொரட்டு தொண்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா ஒரு மொரட்டு அடிமையை பார்த்திருக்கீங்களா? கடந்த சில ஆண்டுகளாகவே கோவையில் மட்டுமல்ல இந்த ஒட்டுமொத்த தெற்கு மண்டலத்தையும் மேற்கு மண்டலத்தையும் கழகத்துக்கு ஆதரவா கழகத்துடைய கோட்டையா மாத்தி வச்சிருக்கவர் தான் திரு செந்தில் பாலாஜி அவர்கள். இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நீங்க எல்லாம் ஏற்கனவே முடிவு எடுத்துட்டீங்க. உடுமலைப்பேட்டையில் வெற்றி உறுதியா? உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு 2 பேரையும் அதிகமான வாக்கு வித்தியாசத்துல சட்டமன்றத்துக்கு அனுப்பணும். செய்வீங்களா? மீண்டும் மீண்டும் சொல்றேன், திருப்பூர் மீண்டும் திமுகவோட கோட்டைங்கிறத இந்த தேர்தலில் நாம நிரூபிச்சு காட்ட போறோம். இந்த மாவட்டத்திற்கு என்ன முக்கியம்? உழைப்புக்கோ தொழில் வளர்ச்சிக்கோ இந்த மாவட்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு எடுத்துக்காட்டா இருக்கக்கூடிய மாவட்டம். தொழில் வளர்ச்சி அதிகரிக்கணும்னா, தொழிலாளர்களுடைய நலன் அதிகமா இருக்கணும்னா, பாதுகாக்கப்படணும்னா அது திமுகவால மட்டும்தான் முடியும். வெறும் தேர்தல் மட்டும் மக்களை சந்திக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது. எந்த நேரத்திலையும் மக்களோடு இருக்கக்கூடிய இயக்கம், 24 மணி நேரமும் வருடம் முழுக்க மக்களோடு இருக்கக்கூடிய இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். மும்மொழி கொள்கை ஏத்துக்கணும்ன்றாங்க. மும்மொழி கொள்கைனா என்ன? மீண்டும் இந்தி திணிப்பை தமிழ்நாட்டுக்குள்ள திணிக்கிறதுக்கான முயற்சியை ஒன்றிய மோடி அரசு செஞ்சுட்டு இருக்கு. நமக்கு எந்த திட்டங்களும் வர்றதில்லை. சபரி கார்த்திகேயன் இந்த மாவட்டத்துடைய இளைஞரணி செயலாளராக சிறப்பாக பணியாற்றக்கூடியவர் தான் நம்முடைய சபரி கார்த்திகேயன் அவர்கள். கிணத்துக்கடவு தொகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியும் தெரிஞ்சவர், ஒவ்வொரு கிராமத்தையும் தெரிஞ்சவர், மக்களோடு மக்களா பழகுபவர். உங்களுடைய குறைகளை நிச்சயம் தீர்த்து வைப்பார். எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன். உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா பூரிப்பா சொன்னா டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். உதயசூரியன் சின்னத்திலையும் வாக்களிச்சு நம்முடைய வேட்பாளர்களை வெற்றி பெற வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாக்களிப்பீர் உதயசூரியன்.